ஆக்சுவலாக நான் ஃபுல் படம் பார்த்தேன். எனக்கு சாண்டி மாஸ்டரோட வாய்ஸ் அங்கேருந்து அமிச்சாங்க. அமிச்சு அது பார்த்தா அவர் தான் பேசியிருந்தாரு. அவர் தான் பேசியிருந்தாரு. வேற ஒரு டப்பிங் டைரக்டர் எடுத்திருந்தாங்க. பட் எனக்கு பார்த்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கு, வாய்ஸ் பார்த்தா ரொம்ப அதுக்கேற்ற மாறி இருக்கு. ஓகே. நான் டைரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், சார் தயவு செஞ்சு எனக்கு சாண்டி மாஸ்டர் வாய்ஸ் வந்து நான் மாற்றணும் சார். ஏன் சார் நல்லா தானே பேசியிருக்கேன், நல்லா தானே இருக்குது. இல்லை அதை அப்படி டிசைன் பண்ணக்கூடாது, நான் ஒரு டிசைன் பண்ணுறேன், அதை நான் இங்கே எனக்கு அனுப்புங்கன்னா அப்புறம் கான்டாக்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் வந்து பேசி எனக்கு அனுப்பிச்சாங்க. சரி. மாஸ்டர் வந்து இந்த சீன் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தார். ஆக்சுவலாக பிஸியாக இருந்தேன் ஒரு ஆள். கோரியோகிராஃபர் தங்கமான மனுஷன். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் என்னன்னு தெரியல. பட் நேரில் பழகினப்ப பார்த்தா குழந்தை மாதிரி அவர் உண்மையில வந்து பார்த்துட்டு, சார் நான் என்ன சார் பேசணும், 7 மணி நேரம் 7 மணிக்கு ஷார்ப்பாக வந்துட்டார். ஆமாம் சரி, நான் வழக்கமாக 8-9 மணிக்கு தான் போவேன். சார் பாலா சாருங்களா? அப்போ தான் சார் சொல்லுங்கள் சார், யார் சார் நீங்கள்? சார் நான் சாண்டி மாஸ்டர். ஏன் 7 மணி தாங்க, நீங்கள் தான் 7 மணிக்கு வர சொன்னீங்க. நான் தெரியாமல் நைட்டு சொல்லிட்டேன். ஓகே 7 மணிக்கு அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்ட்டு. அவர் வந்து பல்லவலி ப்ரஷ் பண்ணிட்டு யார்ட்டையும் பேசாமல் சைலண்டாக என்கிட்டே பேசுகிறாரு. ஓ, அது நைட் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி, சார் சைலண்ட்டாக பேசுங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, பேசாமல் அவங்க வாய்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து எடுத்தேன், ஒரு சீன் எடுத்து போட்டு காமிச்சோன்னே பார்த்தாரு. ஐயோ என்ன சார் இது அப்படின்னாரு. வேற லெவலில் வந்துருக்கு சார். அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கோ அதெல்லாம் டப் பண்ணிடலாம். ஓகே. திரும்ப மறுபடியும் ஒரு 2 டைம்ஸ் வந்தார். வந்துட்டு நீங்கள் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டெப்த்தாக இருக்கும் வாய்ஸ்.